ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சுவையான உடனடியாக செய்யக்கூடிய ஒரு இனிப்பு பணியாரம் தான் செய்ய போகிறோம். வாங்க, அதுவும் நம்ம பழுத்த வாழைப்பழத்தை வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் நமக்கு சாப்பிட பிடிக்காது, தூக்கி போட்டுருவோம். இப்போ அந்த வாழைப்பழத்தை வச்சு எப்படி ஒரு இனிப்பான பணியாரம் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு ரவை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பால் 1 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணாம் அப்படின்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. ஆனால் கட்டி இருந்தால் கொஞ்சம் நமக்கு பணியாரம் இது நல்லா இருக்காது. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கரைச்சாச்சு. நம்ம வாழைப்பழத்தை நீங்கள் அப்படியேவும் சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இல்லை உங்களை கையால் பிசையறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி கூட வச்சுக்கலாம். கையாலே நல்லா மசிஞ்சிட்டேன். பாருங்கள், நல்லா நமக்கு ஒரு தோசை மாவோட கெட்டியாக இருக்கிற பதத்துக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அதுக்கு ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் நான் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் இருக்கும் இல்லைங்களா, அதில் 1/2 மூடி தேங்காவை ஃபுல்லாக திருவி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக இப்போ நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப டார்க்காக வறுக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக பொன்னிறமாக வறுத்தா போதும். இப்போ தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. அது கூடவே ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்க்கறதுனால நமக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். தேங்காய்லாம் சேர்க்கறதுனால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா கொஞ்சமாக அப்படியே வறுத்துக்கோங்க. நல்லா அந்த எள்ளு படப்படன்னு பொரிஞ்சு வரும், அதோடைய மணமும் நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. தேங்காயும் எள்ளும் நல்லா கலர் மாறி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் சேர்த்துக்கலாம். தேங்காயும் எள்ளும் சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வாழைப்பழத்தில் நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக ஃபுல்லாகவும் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி கெட்டியாக இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்றைக்கே செஞ்சு காலியாகிடும் அப்படின்னா பால் சேர்த்துக்கலாம். இல்லை 2 நாளைக்கு நீங்கள் மறுநாளும் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் உடனே இன்றைக்கி காலைல செஞ்சு ஈவினிங்லாம் சாப்பிட்ருவீங்க அப்படின்னா பால் சேர்த்துக்கோங்க, இல்லை தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி இதை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திக்காக கரைச்சி எடுத்தாச்சு. நான் இங்கே ஒரு இண்டோலிய குழிப்பணியாரக்கல் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் எண்ணெய் நீங்கள் செய்யும்போது ரொம்பவே ருசி சூப்பராக இருக்கும். நல்லா கல் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவு இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு கரண்டியாக எடுத்து ஒவ்வொரு குழியிலையாக நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நாட்டு சக்கரைலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கலர் டக்குன்னு மாறிடும். ஏன்னா உள்ளார மாவாக இருக்கும், வெந்திருக்காது. அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஹையும் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு நல்லா வெந்து வரும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுத்து அனுப்பலாம். இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நீங்கள் லஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது இல்லைங்களா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை கொடுக்கலாம். இது ஒரு தோசைக்கல்ல நீங்கள் இந்த பேன் கேக்லாம் ஊற்றுவோம்லாம், அந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலாம் பசங்களுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்கள் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட இதை சேர்த்துக்கலாம். இப்போ மேலெலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நீங்கள் மாற்றி மாற்றி நல்லா 2 பக்கம் பரட்டி விட்டு நல்லா வெந்து எடுங்க. அப்போ தான் நமக்கு மேலே நல்லா கொஞ்சம் மொறுன்னு இருக்கும், உள்ளார ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் 3 to 5 மினிட்ஸ் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது. 2 பக்கமும் திருப்பி நல்லா
வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் திருப்பி விட்டு. பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பழுத்த வாழைப்பழத்தை தூக்கி போடாத, நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது ரொம்ப பழுத்துருச்சுன்னா கருப்பாக இருந்தால் யாருக்குமே சாப்பிட பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் தேங்காவை பாக்க கூட அரிஞ்சு பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் கடிப்படுறதுக்கு போகிறதுக்கு. இப்போ குழந்தைங்களாம் சின்ன குழந்தைங்களாம் ஒரு 2 வயசு குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா தேங்காய் மல்றதுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த துருவி சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி செஞ்சுட்டு மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். நம்ம சூடாக இருக்கும் போதே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுனால கொஞ்சம் ஆவி அப்படியே பறக்குது. ஆறுறதுக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், கெட்டு போகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு.